அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பொது காலத்துடைய 27வது ஞாயிற்றுக்கிழமை. இறைவனுக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கையில் இறைவனை தேட, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ஆமாண்டவரை, எங்களை முழுமையை அர்ப்பணித்து நாங்கள் நிறைவுள்ளவர்களாக வாழ லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 5 - 10 இறை வசனங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இக்காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படி. உன் பணியாளர் உழுந்து விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியில் இருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் யாராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உன் இடையை வருந்தி கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதற்கு பிறகு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரா? அது போலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, திருத்தூதர்கள் இயேசுவை பார்த்து அவருடைய நம்பிக்கை மிகுதியாகும். நம்பிக்கை என்றால் என்ன? அவரை அணுகி செல்லுகிறவர்கள், இதோ அவர் இருக்கிறார், தாம் கேட்பதற்கு அவர் தக்க கைமாறு கொடுப்பார் என்பதுதான் விசுவாசம். இந்த நம்பிக்கை மிகுதியாக்கும் என்பது நாம் தனிப்பட்ட விதத்தை பொறுத்திருக்கு. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய உறவிலே ஆழமாக செல்லுகிறோமோ, அவருடைய அன்பில் முதன்மையாக வளர்கிறோமோ, முழுமையாய் வளர்கிறோமோ, அந்த விதத்தில் நம்முடைய நம்பிக்கை நிறைவுள்ளதாக இருக்கும். ஆகவே அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் இருந்தாலே கடுகளவு என்பது சிறியதை காட்டுகிறது. கொஞ்சம் நம்பிக்கை, கடவுள் மேல நம்பிக்கை இருந்தால், இந்த காட்டு மத்தி மரத்தை நோக்கி வேரோடு பெயர்ந்து போய் கடலில் விழு, கடலே தண்ணி ஓடு, ஊண்டி நில் என்றால் அது நிற்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரர், நமக்கு எதிராக இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அதற்றை பெயர்த்து எடுக்க முடியும். ஏனென்றால் மத்தேயு 10:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தந்தை நடாத எந்த ஒரு நாட்டும் வேரோடு பிடுங்கப்படும் என்று. ஆகவேதான் இந்த உண்மையை குறிப்பிடுகிறார். யாராவது நமக்கு பணிவிடை செய்தால் அவர்கள், நீங்கள் உண்டு குடித்து விட்டு எனக்கு செய்யுங்கள் என்று சொல்ல மாட்டோம். நமக்கு முதல்ல செய்ய சொல்லுவோம். அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் பணிற்றவற்றை செய்த நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லி. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், யூஆர் அன்வர்தி சர்வன்ட்ஸ். நாம் பயனற்றபடி, ஏனென்றால் ஏற்கனவே கிறிஸ்து உண்மையான பணியாளராக இருக்கிறார். மார்க் 10:45 சொல்லு, ஐ கேம் டு சர்வ் நாட் டு பி சர்வ். உண்மையான பணியாளர் அவர்தான். நீங்கள் பணி செய்யும். நீங்கள் லூக்கா மத்தேயு 10:42 பார்க்க, நீங்கள் பெரியவனாய் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் பணிவிடைக்காரர். ஆகவேதான் அவர் பணிவிடை யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்திலே பார்க்க, ஒரு பணிவிடைக்காரனை போல அவருடைய சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். ஆகவே ஆண்டவருடைய நிறைவு எல்லா பணிவிடை செய்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டார். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்யறோம்னா, இட் இஸ் ஒன்லி தி எக்ஸ்ட்ரா. நான் எதையும் புதுசில் இருந்து ஒன்றும் இல்லாத இருந்து ஒன்றும் கொண்டு உருவாக்குவது, இருக்கிறத நாம் நிறைவு செய்கிறோம், அதை முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நாம் அதை தொடங்க செய்கிறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த மகிமை மாட்சி ஒவ்வொரு மனிதனிலும் இருக்க, அது கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதன் வழியாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், கடவுளுடைய பிரசனம் அவர்களோடு இருக்கிற உன்னதமானவர், கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள், நாம் மீட்கப்பட்ட மக்கள், நாம் ராயல் பிரீஸ்ட்ஹுட். 1 பேதுருவிலே பார்க்கிறோம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், பரிசுத்த குலம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். யூஆர் காட்ஸ் பீப்புள். நாம் கடவுளுக்கு சொந்தமான மக்களாக 1 பேதுரு 2:1-8 ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். யோவான் 19:30 பார், ஆல் திங்ஸ் ஆர் accomplished. வார்த்தை என்னில் நிறைவேறியது. லூக்கா 4:21 எல்லாம் நிறைவேறிற்று.
எல்லாவற்றையும் செய்து விட்டார். நாம் என்ன செய்கிறோம்? அவர் செய்ததை விளம்ப பண்ணுகிறோம், வெளிப்படுத்துகிறோம், அல்லது எடுத்து காட்டுகிறோம். இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம், அவ்வளவுதான். நாம் எதை உருவாக்குவதில்லை. அவர் ஏற்கனவே உருவாக்கி வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டு விட்டார். அவர் நம்மிடத்தில் அவர் எல்லாவற்றையும் பணி செய்து நம்மை மீட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். இன்றைக்கு நாம் என்ன நிறைவேற்ற வேண்டும்? அவர் நிறைவேற்றுவதை உணர்ந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் நிறைவேற்ற நமக்கு அருளையும் ஆற்றலையும் புரிவார். ஆகவே நாம் செய்தோம் என்று சொல்ல முடியாது. நமக்கு செய்ய தூண்டியவர் அவர், நமக்கு ஆலோசனை கர்த்தர் அவர். எஸ்ஐயா 9:6 ஒரு ஆலோசனை கர்த்தர், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். திருப்பாடல் 137 நமக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த போர் உங்களுடையதல்ல. விடுதலை பயண புத்தகம் 14, 13, 14 இந்த போர் உங்களுடையதல்ல. இந்த போர் நம்ம தேவனுடையது. நமக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவேதான் நாம் பயனற்ற பணியாளர்கள் செய்ய வேண்டியதை தான் செய்தோம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நம் வாழ்விலே நிறைவை கண்டு ஆண்டவரை கண்டுகொண்டு அந்த அன்பை நாம் அறிந்து அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் உண்மையான அன்பாகிய தேவனை கண்டுகொண்டு அதன் வழியாக அந்த தேவ அன்பை நாமும் உணர்ந்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது நாம் அவருடைய பணியை செய்கிறோம், நிறைவு செய்கிறோம், முழுமைப்படுத்துகிறோம். ஆகவே இறைவன் நம்மை தேற்றும்படியாக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? என் நல்ல ஆண்டவரை, செய்ய வேண்டியதை தான் செய்து எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து விட்டீர். உடைய மீட்பின் செயலால், நீ சிந்திய ரத்தத்தினால், நீர் பட்ட பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவும் செய்து முடித்து விட்டீர். இன்று உடைய துணையோடு, உடைய சித்தத்தோடு, உடைய ஆற்றலோடு செயல்படுத்த எங்களை கருவியாய் பயன்படுத்தும் இயேசு இரட்சகருடைய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.